இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் சிக்கன் எடுக்க போயிருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 300-350 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 3 கட்டி பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் மிளகாய் கொத்தமல்லி அரைச்சி தான் குழம்பு வைப்போம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொத்தமல்லி ஒரு 100 கிராமு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் அரைக்கும் போதே இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கை வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து 1,5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. வறுக்கிறதுக்கு வந்து 1/2 கிலோவும், குழம்புக்கு 1 கிலோவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா தனித்தனியாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அரைக்கிற பொருளை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கூட ஒரு 4 பச்சை வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சா தான் நல்லா நைஸாக அரையும். பாருங்கள், நல்லா இப்போ நைஸாக அரைஞ்சிருச்சு. இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சிடலாம். இந்த தேங்காய் கூட வந்து நம்ம வறுக்கும்போது நம்ம சோம்பு போடலை. சோம்பு, கசகசா, தேங்காய் இது 3ஐயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 4 பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம கறியை தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டு அதோட நம்ம கறியும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு கறியை நல்லா வதக்கி விட்டுடலாம். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் சாந்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்திக்கலாம். தேங்காயை சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம்.
இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கலாம் கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேராகும். அதனால் நான் குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதுலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம மிளகு சேர்த்து இறக்கிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். நம்ம டேஸ்ட்டான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி. இப்போ நம்ம சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, நாட்டுக்கோழி மிளகு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.